Namaskaram. Innyoda proverb. Don't treat people according to their badness. Treat their according to your kindness. ரொம்ப 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 உண்மைங்க. தெய்வம் நின்று கொள்ளும், அரசன் நன்று கொள்வான் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். இது ரொம்ப உண்மைங்க. இந்த ப்ராவர்பு ரொம்ப ரொம்ப எல்லாரும் நல்ல தனமாக உள்ள இருக்கக்கூடிய உள்கருத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். டோன்ட் ட்ரீட் பீப்புள் அக்கார்டிங் டு தேர் பேட்னஸ். இது ஆக்சுவலி எப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய வயசானவா உடம்பு சரியில்லாதவா, இது எல்லாமே அவள்லாம் என்ன பண்ணின கர்மா அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிடுறோம். பட் கர்மா என்ன அப்படின்னு கேட்டேன்னா, நம்ம சயின்ஸில் சொல்கிறோம் இல்லையா, சயின்டிஃபிக்கில் சொல்கிறோம் இல்லையா, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் காட் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இது ரொம்ப உண்மைங்க. அதுதான் வந்து ஸ்பிரிச்சுவலாக கர்மா அப்படிங்கிறார். நம்ம என்ன செஞ்சோமோ அது நமக்கு பின்னாடி அது விளைவுகளாக வரும். அது வார்த்தைகளானாலும் சரி, செயல்களானாலும் சரி. நான் அடிக்கடி லா ஆஃப் நேச்சர் கூட நிறைய நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஆஸ் மச் ஆஸ் யூ கிவ் ஆஸ் மச் ஆஸ் யூ கெட் பேக் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உண்மைங்க, இதெல்லாம் உண்மை. ஸோ நான் இப்போ கடைசியில் என்ன சொல்கிறாவா, உங்களோட கைண்ட்னஸை நீ பண்ணு. அப்போது உனக்கு என்ன தெரியுமோ, உனக்கு என்ன முடியுமோ அது மாதிரி பண்ணு. அப்போ இந்த கைண்ட்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வரணுமானா, அந்த கடவுள் உனக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளோட குரல் உனக்கு எப்பவும் கேட்டுட்டே இருக்கணும். அது கேட்டுட்டே இருந்தாதான் அந்த கைண்ட்னஸ் வரும். இதுதாங்க தாற்பயம். அப்போ அந்த கடவுள் பேசணும், அந்த இருக்கக்கூடிய கடவுளோட குரல் கேட்கணுமானா இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் பிரயோகம் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், உங்களை தியானம் பண்ணணும். அந்த எண்ணங்கள் இப்படி சுற்றிகிட்டே இருக்கும், அலப்பாஞ்சிகிட்டே இருக்கும். அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் ஒரு அழகாக சேனலைஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு பேரிகேட் மாதிரி போட்டு, ஒரு பைப்லைன் மாதிரி போட்டு விட்டுடணும். இது வழியாக நீ போய்க்கோ, இது வழியாக நீ வந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சேனலைஸ் பண்ணணும். அந்த சேனலைஸ் பண்ணுறது என்னது அப்படின்னு கேட்டோன்னா, அந்த மெடிடேஷன், ரேக்கி, அதுக்கப்புறம் முத்ராஸ். ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா புரிஞ்சுக்கணும், 2 விதமான சேனலைஸ் பண்ணணும். ஒன்று, இந்த எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணங்கள் மனசு எல்லாம் அலப்பாயும். இந்த மனசு ரீதியாக என்ன ஆகும் அப்படின்னா, அதனால கூட உபாதைகள் வரும். மனசுனால உபாதைகள் வரும், உடலாலும் உபாதைகள் வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் 2 விதமான உபாதைகள் வரும். மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா, வேண்டாத குப்பைகள்லாம் நீங்கள் மனசுல போட 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 எல்லாத்துக்குமே ஒரு கெப்பாசிட்டி உண்டு. 1 லிட்டர் பாட்டில், 2 லிட்டர் பாட்டில், அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி, வால்யூம், இதெல்லாம் ஒரு கெப்பாசிட்டி உண்டு. ஸோ அந்த மாதிரி மனசுக்கும் ஒரு கெப்பாசிட்டி உண்டு. அந்த கெப்பாசிட்டி வரைக்கும் தான் யூ கேன் புட். அந்த புட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்ன போட்டு வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா, நல்ல நினைவுகள், நல்ல வார்த்தைகள், இதெல்லாம் நீங்கள் போட்டு வச்சா அது ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம அதை வந்து அடியில் போட்டுட்டு மேலே குப்பையை போட்டுடுறோம். வேண்டாத எண்ணங்கள், வேண்டாத அவாத்த பண்ணினா, இவா இத்த பண்ணா, அவா அப்படி சொன்னா, இப்படி சொன்னா, எனக்கு இது வரலையே, இப்படிங்கிற விஷயங்கள்லாம் மேலே போட்டுட்டு, நல்ல விஷயங்கள் எங்கே இருக்குது, அடியில் இருக்குது. ஸோ அந்த அடியில் இருந்து அந்த மேலே பாப்பப் பண்ணணும்னா வயசாயிடும். அதுக்குண்டான விவேகம் இல்லை, பக்குவம் இல்லை. அப்போது அதை வெளியில் நம்ம கொண்டு வரணும். அப்போ அந்த அந்த அடியில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து மேலே பாப்பப் பண்ணணுமானா, நீங்கள் இந்த முத்ராஸ்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பாக அதை அப்படியே கொட்டிடுங்க. இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒன்று போடுற, வேணுங்கிறது வேண்டாது ஏதோ போடுற, அது என்ன பண்ணணும், இது உனக்கு அவசியம் இல்லைன்னு அதுவே எடுத்து விட்டுரும், அதுவே உங்களுக்கு பாப்பப் பண்ணி விட்டுடும். இதுதாங்க விஷயம். இந்த பிளாட்ஃபார்மில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அது பண்ணும். உங்களுக்கு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இந்த சாமான் நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் அது உபயோகம் இல்லை. அதை என்ன பண்ணிடும், தள்ளி விட்டுரும். ஸோ யூ ஆர் ஃப்ரீ. இதுதாங்க சாராம்சம், இதுதாங்க இம்பார்ட்டண்ட்டான கருத்து. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, உடல் ரீதியாக சில அங்கங்கே தேய்மானங்கள் வருது. இதெல்லாம் தேய்மானங்கள்லாம் வருது, அது எக்ஸ்டர்னல். இன்டர்னல் நம்ம மனசுக்குள்ளே போட்டது இருக்கு பாருங்கோ, அதுதான் வியாதியாக மாறுறது. அதுதான். ஏன்னா அதுக்கு வெளியில் வர தெரியல.
அப்போது நான் அடிக்கடி இவ்வளோ சொல்கிறேனே, நீங்கள் ரேக்கி கற்றுக்கோங்கோ, நீங்கள் வந்து முத்ராஸ் பண்ணுங்கோ, மெடிடேஷன் பண்ணுங்கோ, இப்படி பண்ணினா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லும் போதாவது நீங்கள் அதை புரிஞ்சுட்டு ஃபோன் பண்ணி விசாரித்து எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறீர்கள், நீங்கள் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறீர்கள். இந்த லைஃப் ஸ்பேன் இருக்குது பாருங்க, அந்த லைஃப் ஸ்பேன் யூ ஆர் என்ஜாயிங். காட் கொடுத்தது வந்து ரொம்ப அழகான கொடுத்துருக்காருங்க. அழகான உலகம், இயற்கை இருக்குது, அழகான இயற்கை. அந்த இயற்கையெல்லாம் ரசிங்கோ. என்ன அழகாக கொடுத்துருக்காரு, என்ன அழகான மலர்கள், என்ன அழகான அருவிகள்லாம் வருது அப்படின்னு எல்லாத்தையும் ரசிங்கோ. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வேண்டாததையே உள்ளுக்குள்ளே வேண்டாதது நமக்கு அவசியமே இல்லாததை வந்து அசை போட்டு உட்காந்துட்டுருப்போம். அதுக்கு தான் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் கற்றுனேன்னா நீங்கள் எவ்வளோ விவேகமாக இருப்பீள் தெரியுமா? அவ்வளோ விவேகமாக இருப்பீள். ஸோ கண்டிப்பாக அதனால் நீங்கள் அடுத்த வாழியும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த குணம் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அவள் உங்களை தப்பு பண்ணினா கூட அதை நீங்கள் வந்து காதலியே போட்டுக்க மாட்டீங்க. எனக்கு அவள் ஃப்ரெண்டு கிடையாது, அவள் வந்து ஒரு தெரிஞ்சவா. அவள் வந்து தே ஆர் லிட்டில் அகெயின்ஸ்ட் மீ, தே ஆர் வெரி அகெயின்ஸ்ட் மீ. பட் நான் என்ன பண்ணுவேன், அவள் வீட்டுக்கு வருவா போவா எல்லாம் பண்ணுவா. பட் அவள் வர சமயத்துக்கு நான் வெளியில் போயிடுவேன். தட் இஸ் ஐ வில் கோ அவே ஃப்ரம் தெம். அவள் என்ன பேசிக்கிறா, என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறா நமக்கு அவசியமே இல்லை. ஸோ அந்த ஒரு டிரான்சாக்ஷன்லேயே நான் இருக்க மாட்டேன். அந்த பிக்சர், அந்த ஃப்ரேமில் கூட நான் இருக்க மாட்டேன். எனக்கு அவசியம் இல்லை. ஸோ அவள் வரா, பேசிக்கிறா, போய்க்கிறா, எஸ். ஸோ எனக்கு அவள் பிடிக்கலங்கிறதுனால நான் விலகி இருப்பேன். திஸ் இஸ் ஹவு. இது உங்களுக்கு இந்த பிரயோகம் இதெல்லாம் இந்த ரேக்கிலாம் நீங்கள் பண்ணும்போது அதை நீங்கள் உங்களை தற்காப்பு பண்ணிக்கலாம், உங்களே நீங்கள் காவந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும், அவள் என்னமோ பேசிக்கிறா, அது நல்லது பொல்லாது எது வேணால் இருந்துட்டு போட்டோம், உங்களை ஒன்றும் பாதிக்காது. அதே மாதிரி நீங்கள் பண்ணுற ஒன்றும் அவளை ஒன்றும் பாதிக்காது. ஏன்னா யூ ஆர் நாட் இன் தி பிக்சர் அட் ஆல். ஸோ அது அவளை பாதிக்காது. இப்படி தாங்க நம்ம இருக்கணும். எண்ணெயும் தண்ணியுமா தான் நம்ம எப்போவுமே இருக்கணும். ஏன்னா இப்போ தாமரை இலையில தண்ணி இருக்கிறது அழகு, அவ்வளோ அழகு. அந்த ஒரு பச்சை பச்சேன்னு இருக்கிறதுல அங்கங்கே முத்து முத்தா இருக்கிறது பார்க்குறது அழகு. அது தண்ணியில் தான் வரும், தண்ணியில் குளத்துல தான் வரும். ஸோ அது ஆனாலும் எவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் அந்த தாமரை சூரியனோட இது பார்த்து அதோட வேலையை அது பண்ணுறது. தண்ணியில் இருக்குது, தண்ணியோட அது அப்படியே ஒட்டின்னு இருக்கல. தண்ணி நல்லது கெட்டது அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறது இல்லை. சூரியனை பார்த்தோன்னே அப்படி சூரியனை பார்த்து ஒரு சிரிக்கிறது, அழகாக மலர்றது, மற்றவ அத்தனை பேரும் யூஸ் பண்ணுறான், எல்லோரும் யூஸ் பண்ணுறோம். அது வந்து வண்டு வந்து தேன் எடுக்கிறது. ஸோ எல்லா விஷயங்களும் நடக்கிறது. இப்படி தாங்க இருக்கணும். தாமரை இலையில எண்ணெயும் தண்ணியுமா இருக்கணும். அந்த இலை எவ்வளோ அழகாக இருக்கோ, எவ்வளோ உபயோகமாக இருக்கோ, அதே சமயத்தில் எப்படி டிட்டாச்மெண்ட்டோடு இருக்கிறது பாருங்க. அட்டாச்மெண்ட் அண்ட் டிட்டாச்மெண்ட். இப்படி நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம இருக்கணும். இப்போ நிறைய பேர் வயசானவா என்ன பண்ணுறா, அப்போ தான் அவள் உணர்றா, அடடா நம்ம தப்பு பண்ணிட்டோம், இத்தனை நாளாக நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இத்தனை நாளாக இந்நேரம் புரிஞ்சுக்கலையே, இத்தனை நாளாக இந்நேரம் இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு அவள் உணர்றா. அது உணர்றது வந்து இட் இஸ் டூ லேட். ஸோ நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், நான் என்ன இது தெரிவிக்கிறேன் அப்படின்னா, ஸோ இப்போ தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஸோ இட் இஸ் அ லெசன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். நம்மளை மாதிரி சின்ன வாளுக்கு இட்ஸ் அ லெசன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். இதை மாதிரி பண்ணி கடைசி காலத்தில் படுத்துண்டு ரொம்ப அவதிப்படுறத விட இப்போலேருந்தே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கலாமே. இப்போலேருந்தே நம்ம வந்து யாரையும் நம்ம வந்து let us not rub anybody on the wrong side, let us not hate anybody, let us not hug too many people, unwanted people, too many people, unwanted people. யாரையும் ரொம்ப அப்படியே அணைச்சிக்கவும் வேண்டாம், சத்தம் போடவும் வேண்டாம், வெறுத்துக்கவும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். யூ பி ஆஸ் யூ ஆர். உங்கள் கடவுள் என்னென்ன சொல்கிறாரோ அது பிரகாரம் அழகாக உண்மையாக நீங்கள் நடத்துக்கோங்க. நடந்தால் லைஃப் ஜிங்கில்லாலாங்க. லைஃப் இஸ் டோட்டலி ஜிங்கில்லாலா. இதுக்கு தான் இந்த பிரயோகம், இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்கோ. கண்டிப்பாக உபயோகங்க. நீங்கள் இருக்கக்கூடிய லைஃப் ஸ்பேனை நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீள், நீங்களும் சந்தோஷமாக இருப்பீள். நீங்கள் எங்கே போனாலும் வாங்கோ வாங்கோ அப்படின்னு உங்களை வந்து எல்லாரும் வரவேற்பா. அதே சமயத்தில் உங்களோட பேச்சு எல்லாம் எடுபடும், உங்களோட செயல்கள் எல்லாம் எடுபடும். அண்ட் அதனால் என்ன ஆகுதுன்னா, யூ ஆர் பாசிங் ஆல் பாசிட்டிவ் எனர்ஜி. நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியை
நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன். அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அது அவ்வளோ பெரிய விஷயம். அதனால் எப்போதுமே இந்த இந்த அவளோட பேட்னஸை வச்சு அவள் இப்போ ஏன்னா இந்த வயசானவா வந்து பின்னாடி ரியலைஸ் பண்ணி படுத்துட்டு இருக்கா, உடம்பு சரியாமல் படுத்துட்டு இருக்கான்னு சொன்னேன் இல்லையா? ஸோ காட் ஹஸ் கிவன் த பனிஷ்மெண்ட். அப்போ வேற யூ இனிமே நீங்கள் போய் அவளை நீ அத்தை பண்ணினியே, அன்னைக்கு நீ அப்படி சொன்னியே அப்படி சொல்கிறதுல என்ன யூஸ்? காட் ஹிம்செல்ஃப் ஹஸ் அக்செப்டட், ஆமாம் யூ டிசர்வ் திஸ் பனிஷ்மெண்ட் அப்படின்னு அந்த பெரியவாளுக்கு கொடுத்தக்கப்புறம் வேற யூ. அப்போது நீங்களும் அது உஷாராக இருக்கணும். ஓ, நம்ம தப்பு பண்ணால் நமக்கும் இந்த மாதிரி தான், அதனால் நம்ம தப்பு பண்ணக்கூடாது. அப்போ தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் பண்ணி நம்மளை பக்குவப்படுத்திக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நம்ம இப்போவே பக்குவப்படுத்தினா தான் வி ஆர் வெரி சேஃப். எந்த வயசானாலும் வி ஆர் சேஃப். ரொம்ப 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 சந்தோஷங்க. இந்த மாதிரிலாம் ப்ராவப் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து சொசைட்டிக்கு சொல்கிறேன் அப்படின்னா முக்கியமான சமாச்சாரம் இது வந்து எனக்கு கடவுள் வந்து எல்லாமே எனக்கு சொல்கிறார். நான் வந்து பேப்பரில் ஃபார்ம் பண்ணி எழுதி வச்சு இந்த பாயிண்ட்டுக்கு அடுத்தாப்புல இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்டுக்கு அடுத்தாப்புல இந்த பாயிண்ட் அப்படிலாம் கிடையாதுங்க. அந்த ஸ்பான்டேனியஸாக நான் பேசுகிறேன் அப்படின்னா இது கடவுள் கொடுத்த கிஃப்ட். அதனால் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணணும். எப்படி சப்போர்ட் பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ், try to share among your contacts. Thank you. Bye-bye.